ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரியாணினாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரம்ஜானில் பாய் வீட்டு தம் மட்டன் பிரியாணி. அதனால் இன்றைக்கி வீடியோவில் அந்த பிரியாணி எப்படி செய்வோங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: கிராம்பு, ஏலக்காய், பட்டை, 3 வெங்காயம், எண்ணெய் 100, நெய் 100, தக்காளி 3, பூண்டு 100, இஞ்சி 100, 8 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை பாதி, ஜீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, 20 நிமிஷம் ஊற வைங்க. மட்டன் வேக வச்ச சூப்பை எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்தால் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் நெய்யையும் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பை போடுங்க. பட்டை கிராம்பு வாசனை நல்ல வாசனை வந்ததும் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் நறுக்கிய பச்சை மிளகாயை போடுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு கொத்தமல்லி புதினாவை போடுங்க. அடுத்து நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு வதக்குங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பிழிஞ்சு வச்ச லெமன் ஜூஸை போடணும். அடுத்து தயிர் போடணும். இப்போ வேக வச்ச மட்டனை போடுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்த பிற்பாடு எடுத்து வச்ச மட்டன் சூப்பை இதில் ஊற்றுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பட்டை கிராம்பு மசாலா பொடியை தூவிக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு இந்த ஊற வச்ச அரிசியை அதில் போடணும். அரிசி போட்டு நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டை வச்சு மூடி வைங்க. மறக்காமல் ஃப்ளேமை ஹையிலேருந்து லோவில் வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நீங்களே பார்த்தா தெரியும். இப்போது மசாலாலாம் நல்லா சேர்கிற மாதிரி கிளறி விட்டு கரெக்டாக தம் போட்டு அந்த பிளேட்டு ஒன்று வச்சு அது மேலே எவ்வளோ வெயிட் வைக்க முடியும் அவ்வளோ தூரம் வெயிட் வைங்க. அதனால் ரொம்ப வெயிட் வச்சிடாதீங்க, தட்டு உடஞ்சிட போது பார்த்து வைங்க. சூடான தண்ணியை கொஞ்சம் தட்டு மேலே ஊற்றி லோ ஃப்ளேமில் வைங்க.
10 நிமிஷம். இப்போ சுட சுட பாய் வீட்டு பிரியாணி ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.